ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் டைகர் ப்ரான் வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான எண்ணெய் எவ்வளோ எடுக்கலான்னு பார்க்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ், ஒரு ஸ்மால் சைஸ். ஸோ 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா அந்த கலர் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி ஆகணும். அதுக்கப்புறமா நான் என்ன சேர்த்துருக்கேன்னா இஞ்சி பூண்டு விழுது கரெக்டாக ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது இது நல்லா அந்த எண்ணெயில் அப்படியே பரட்டு போது இந்த ரா ஸ்மெல் போயிடும். நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்த்துட்டு தக்காளி உங்களுக்கு வந்து நல்லா மசியணும். கொஞ்சம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினா வந்து ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி கொஞ்சம் அதோட கம்மியாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். அந்த லீவ்ஸ்லாம் நல்லா சுருங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது வந்து வீட்டில் அரைச்ச காஷ்மீரி சில்லி பவுடர். அதுக்கப்புறமா நான் 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச பிரியாணிக்குன்னு மசாலா ரெடி பண்ண மார்னிங். ஸோ அது சேர்த்துருக்கேன். இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு கேர்டு ஒரு 1.5 ஸ்பூன் கேர்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போயே வந்து நான் டைகர் ப்ரான், பெரிய டைகர் ப்ரான் 2 ப்ரான் நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா ப்ரான்லேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியே வரும். ஸோ தண்ணி நம்ம ஃபைனலாக போட்டுட்டு தண்ணியெலாம் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சோன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஆகிட்டு அந்த மசாலா நல்லா இருக்காது ரைஸில். ஸோ அதனால் ப்ரான் கொஞ்சம் நேரம் போட்டு நம்ம அப்படியே மூடி போட்டு வதக்கி விட்டோம்னா அந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா நான் 1 கப் ரைஸ், அதாவது 200 கிராம் ரைஸ் போட்டிருக்கேன் உள்ள. இந்த 200 கிராம்ஸ் ரைஸ்க்கு நான் எவ்வளோ தண்ணி ஊற்றுனேன்னா கரெக்டாக 635 ml. அதாவது 1 கப் ரைஸ்னால் 2 கப் தண்ணி கண்டிப்பாக ஊற்றணும். எனக்கு வந்து 1.5 கப்லாம் ஊற்றி ஒன்றும் அடி பிடிச்சிரும். அப்படி இல்லாட்டி சாதம் குச்சி குச்சாக இருக்கும். ஒரு மாதிரி ஈவினிங்லாம் வச்சு சாப்பிட நல்லாவே இருக்காது. ஸோ நான் 2 கப் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதாவது ஒரு 35 ml எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு லெமன் ஜூஸ் போட்டதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் ஸ்பூன் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சால்ட்டுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. சால்ட் கரெக்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் ரைஸ் வெந்து வரப்போது அந்த தண்ணியோட மிக்ஸ் ஆக போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சால்ட். இல்லாட்டா சப்புன்னு ஆகிடும். கரெக்டாக இருந்துச்சுன்னா சால்ட் கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா சால்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரைஸ் வெந்து வரப்போது. அவ்வளோதான். கரெக்டாக ஒரு லோ ஃப்ளேமில் நான் பெரிய பர்னரில் 20 மினிட்ஸ் தம் குக் பண்ணேன். அவ்வளோதான், பிரியாணி ரெடி. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் வஞ்சிரம் மீன் காசிமீரில் வாங்கியிருந்தோம். அந்த லெவலுக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை. பட் மசாலா இதுக்கு நான் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னு பார்ப்போம். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 3 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வந்து நார்மல் தனியா பவுடர். இது சேர்த்துட்டதுக்கப்புறமா நான் வந்து மிளகுத்தூள் கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், ஏன்னா நிறைய ஃபிஷ் இருக்குது. அப்புறம் லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு. இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி தெளித்து இது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ ஃபிஷ்ஷை வந்து நல்லா வந்து இதில் கோட் பண்ணி நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்க வேண்டியதான். நான் வந்து ஃபைனலாக கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி மட்டும் சேர்த்தேன். ஏன்னா அந்த ஃப்ளேவருக்காக அது நல்லாயிருக்கும் சாப்பிட போது. ஸோ இந்த ஃபிஷ் எல்லாம் உள்ளே போட்டுட்டு மசாலா தடவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். தவா ஹீட் ஆகிட்டோன்னே, இல்லட்டா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறோன்னா எண்ணெய் ஹீட் ஆகிட்டோன்னே டேரெக்டாக ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து போட்டுடலாம். நம்ம அப்படியே எண்ணெய்க்குள்ளே நம்ம அதை எடுத்து வெளியே வைக்கும் போது தண்ணியெலாம் ஃபிஷ்லேருந்து வெளியே வந்துடும். அது நல்லாவே இருக்காது. ஸோ எப்போவுமே ஃபிஷ்ஷு வந்து டேரெக்டாக ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து அப்படியே நீங்கள் தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும்.